ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் பட்டர் நான் சாப்பிட முடியுமா என்ன? வீட்டில் இன்னும் அதை விட ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு பட்டர் நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே அதே மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத திக்கான கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட் விடணும். அப்படி இல்லைன்னா மினிமம் 1 மணி நேரமாவது ரெஸ்ட் விடணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வந்து திரட்டிக்கோங்க. திரட்டும் போது மேலே கொஞ்சமாக எள்ளு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை வச்சுட்டு திரட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு பேக் சைடு கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சூடான தவாவில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தவாவை அப்படியே ஃபயரில் காமிச்சிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல்.